الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم. عن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام. أخرجه البخاري في باب كيف كان بدء الوحي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவுக்கு புகழனைத்தும் உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் கியாமம் வரை வரக்கூடிய நல்லவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவுடைய தினத்திலே அல்லாஹுடைய மாளிகையிலே ஆத்திகாஃபுடைய நியத்துடன் வந்து அமர்ந்திருக்கும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, பெரியவர்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு வ மனவாலுஹு என்னென்ன விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கின்றானோ அந்த அனைத்து விடயங்களையும் எடுத்து நடக்குமாறும், என்னென்ன விடயங்களை விட்டு தவிர்ந்து விலகி கொள்ளுமாறு தவிர்த்திருக்கின்றானோ அந்த அனைத்து விடயங்களை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத் என்னும் நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அன்பார்ந்த பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் தற்போது ஒரு முக்கியமான இஸ்லாமிய ஷரியத்துல தீன்ல 5வது கடமையான ஹஜ்ஜுடைய அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஹாஜிகள் மக்காவை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். எங்களுடைய மார்க்கத்திலே மிக முக்கியமாக இந்த 5வது கடமை பரலாக ஆக்கப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் அதற்கு தகுதி பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த இபாதத் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல வெளிரங்கத்துல நாங்க பார்த்தா எங்களுக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் கிடைக்கிற மாதிரியான செயல்கள் அல்ல. ஆனா லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து கொண்டு அங்க போயிட்டு நாங்க செய்யக்கூடிய அமல் எல்லாமே கியாமத் நாள் வரை வரக்கூடிய மக்களுக்கு அல்லாஹு தஆலா கடமையாக ஆக்கியிருக்கிறான். வசதி உடைய விடயத்தை பற்றி பேசும் பொழுதெல்லாம் மிக நுணுக்கமான முறையில் எங்களோட மார்க்கம் பேச இருக்குது. எங்களுக்கு தேவையான வசதிகள், வீடு வாசல், அது எவ்வளவு தேவையோ அவ்வளவோட சுருக்கி கொண்டு அதற்கு மேல் மிச்சமான காசுகள் இருக்குமாக இருந்தால் அவருக்கு ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவது கட்டாயம் போன்ற அந்த கட்டாயமான ஒரு அமலாக அது செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. காரணம், அங்குள்ள இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற அந்த நபியினுடைய குடும்பம் செய்த தியாகம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விசேஷமாக அல்லாஹ்விடத்துல உயர்ந்த அந்தஸ்த பெற்ற ஒரு நபி. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு நபியுடைய முழு அந்த செயலையும் அல்லாஹு தஆலா விரும்பி அதனை கியாமம் வரை வரக்கூடிய மக்கள் அமல் செய்ய வேண்டும் என்று விதிப்பானாக இருந்தால் அது அல்லாஹ்வுக்கு எவ்வளவு விருப்பத்துக்குரிய ஒருவராக இருக்கிறதுக்கு ஏன். அதனாலதான் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பத்தி சொல்லக்கூடிய நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்ன இப்ராஹிம லஹலீமுன் அவ்வாஹும் முனீப் ஒரு ஆயத்துல
3 குவாலிட்டியை சொல்றான் அல்லாஹ். ஹலீம், அவ்வாஹ், முனீப் அப்படின்றான். இன்னொரு ஆயத்துல சொல்றான் அல்லாஹு தஆலா, இன்ன இப்ராஹீம கான உம்மத்தன் கானிதன் லில்லாஹி ஹனீஃபா. அடுத்த ஆயத்துல சொல்றான், அடுத்த 3 குவாலிட்டி, உம்மத்தாக இருந்தார்கள், கானித்தாக இருந்தார்கள், ஹனீஃபாக இருந்தார்கள். இன்னும் ஒரு ஆயத்துல அல்லாஹ் சொல்றான் ஷாக்கிராக இருந்தார்கள். இன்னொரு இடத்துல சொல்றான் முஃமினாக இருந்தார்கள். பாருங்க, அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள அந்த செயலை கபூல் பண்றான்டா அவங்கள்ட்ட இருந்த குவாலிட்டி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இத்தஹதல்லாஹு இப்ராஹீம ஹலீலா. நிறைய பேர் இதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ற நண்பனாக எடுத்துக்கொண்டான் அப்படின்னு. ஹலீல் அப்படின்னு சொல்றது ஹல்வத், குலு, எல்லாத்தையும் விட்டுட்டு ஒன்றுக்கு நாங்க ஒதுங்குறது, எல்லாத்தையுமே விட்டுறது. இல்ல, எனக்கு ஒன்றுமே தேவையில்லை, நான் இதுக்காக வேண்டி ஒதுங்கிடுறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த தன்மை யாரின் பக்கமும் அவங்க திரும்பக்கூடியவங்களாக இருக்கல்ல. மக்களின் பக்கமோ அவங்களோட தேவைகளுக்கோ கஷ்டங்களுக்கோ பிரச்சனைகளுக்கோ எந்த மெட்டீரியலின் பக்கமும் திரும்பல. திரும்பினதெல்லாம் அல்லாஹ்வின் பக்கம். அல்லாஹ் அதனாலதான் அவர்களுடைய அந்த நட்ப ஹலீல் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா எடுத்துக்கொண்டான். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு விடயத்துல பாவிச்ச வார்த்தை. இல்ல, எனக்கு அப்படி எடுத்துக்கொள்ள தேவையில்ல, இவர நட்பே போதும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட விடயத்துல அந்த குவாலிட்டி அவங்களுடைய நெருக்கத்தை காரணமாக அமைஞ்சு. நாங்க மாப்பிள்ளை பாக்குறோம் தானே, மகளுக்கு மாப்பிள்ளை பாக்கிறதுல குவாலிட்டி பாக்குற, அவர் எப்படி இருக்கணும், வேலை கிடைக்கிறதுல குவாலிட்டி பாக்குற. நாங்க எங்கட சின்ன மூளைக்கு புத்திக்கு ஏற்ற விதத்துல குவாலிட்டிஸ் பாக்குற எடுக்கிறதுக்கு. அல்லாஹ் பார்த்திருந்தால் அது எப்படிப்பட்ட குவாலிட்டியாக இருக்கும். ஹலீம் அப்படின்றான். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, ஒவ்வொருத்தரையும் நாங்க உருவாக்கி கொள்ளவே ஒரு ஹியூமனிடேரியன், ஒரு மனித நேயமுள்ள ஒரு மனிதனாக எங்களை மாற்றிக் கொள்றதுக்கு இது அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையில இருந்ததாக ஹதீஸுடைய அந்த ஹதீஸில் எங்களுக்கு பார்க்க முடியும். அப்படிப்பட்ட அந்த தன்மை என்ன அது ஹலீம். ஹலீம் என்று சொல்றது அரபியில சபர் இருக்கு. சபர்ண்டா பொறுமை. சபர் செய்யுங்கப்பான்ற பொறுமையா இருங்களே. ஹலீம்னாலும் பொறுமை தான். ஆனா ரெண்டுக்கும் மத்தியில வித்தியாசம் என்ன தெரியுமா? சபர்ன்றது எங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இல்ல, பேசுறாரு, அடிக்க வாராரு, பிரச்சனை போட வாராரு, அந்த நேரத்துல எங்கள்கிட்ட தைரியம் இல்ல, எங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணிக்கொள்ள இயலாது, பொறுமையாக இருக்கிறது. இதுக்கு அரபியில சபர்ன்ற வார்த்தையை பாவிக்கிற. ஹலீம் என்ன தெரியுமா? எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, திறமை இருக்குது, அடிக்கலும், பிரச்சனையை போடலும், போய் சொல்லி போட்டு கொடுக்கலும். இந்த நேரத்துல இல்ல, இதுல மார்க்கம் என்ன சொல்லுது, ஷரியத் என்ன சொல்லுது, என் ரப் என்ன சொல்றான், நான் அதை கேட்டு வழிபடுறேன். நான் எந்த இன்ஃப்ளூயன்ஸை நான் பாவிக்க மாட்டேன், நான் யார்கிட்டையும் போய்க்கு சொல்ல மாட்டேன். பொறுமையாக இந்த நேரத்தில் இருக்கிறது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன் பொறுமையா இருக்கிறீங்க? இன்ஃப்ளூயன்ஸ் இல்ல. அப்ப அந்த பொறுமை வேற. இது எல்லா திறமையும் இருந்தும் கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, விசேஷமாக நாங்கள் ஒவ்வொருத்தரும் படிக்க வேண்டிய பாடம், எப்பவுமே எல்லா சந்தர்ப்பத்திலேயுமே அல்லாஹ்வின் பக்கமே திரும்பக்கூடியவர்களாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 80 வருடங்கள் புள்ள பாக்கியம் இல்ல, குழந்தை பாக்கியம் இல்ல. ஆனா 80 வருடங்களாக ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் சாலிஹான குழந்தையை தாயா அல்லாஹ், சாலிஹான குழந்தையை தாயா அல்லாஹ், இந்த வார்த்தையை தான் பாவிச்சாங்களே தவிர எங்கேயுமே யா அல்லாஹ் நான் எவ்வளோ உன்னாட்ட கேட்கிறேன், எவ்வளவு இபாதத் செய்கிறேன், நீ என்ன நண்பர்னு கூட எடுத்திருக்கிறாயே, ஆனா நான் புள்ளைய கேட்கிறேன், எனக்கு புள்ள பாக்கியத்தை நீ தரலையே. இது நன்றி கெட்ட வார்த்தைகள், நன்றி கெட்ட வார்த்தை. ஒரு நாளும் பாவிக்கல. இன்னைக்கு நாங்க 2 நாள் தொழுதுட்டு துவா செஞ்சிட்டு தொழுதேன் தானே, துவா செஞ்சேன் தானே. நிறைய வாலிபர்ல பாருங்க,
இந்த மாதிரி பிரச்சனை வந்தோடனே பள்ளி தொழுக இஸ்திக்பார், அதுக்கப்புறம் பார்த்த ஆட்களை காணும். 2 நாள் 3 நாள் சரி வருது இல்ல, இது கேட்டாச்சு கிடைக்கிறது இல்ல, இதுக்கு பிறகு வேறொரு வழியா பார்ப்போம். எவ்வளவுதான் கேட்க, எவ்வளவுதான் தொலை, எவ்வளவுதான் செய்ய பாருங்க. இன்றைக்கு எங்களோட வாய்கள் இருந்து வரக்கூடிய வார்த்தை நன்றி கெட்ட அந்த வார்த்தைகள். இது ஹெல்ம் அல்ல, இது சகிப்புத்தன்மை அல்ல, பொறுமையோடு இருக்கிறது இல்ல. ரப்பு தருவான், ரப்பு கைவிட மாட்டான். அந்த குவாலிட்டி, அந்த தன்மை அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட இருந்து அவங்களோட வாழ்க்கையில நடந்த எத்தனையோ அந்த நிலைமைகள் எல்லா சந்தர்ப்பத்திலையும் அவங்களோட எதையே பாவிக்கல, திரும்பினது ரப்பின் பக்கம் மட்டும் தான். அதான் அல்லாஹ் ஹலீம் என்ற அந்த வார்த்தையின் மூலமாக சொல்லி காட்டுறான். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, எங்கட வாழ்க்கையிலே வரவேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பு, ஒவ்வொருத்தரும் நாங்க எங்கட எதையுமே நாங்க தவறான முறையில பாவிச்சிருந்தது. எனக்கு அவரை தெரியும், எனக்கு இவரை தெரியும், அவர்கிட்ட சொல்லி போட்டு கொடுக்கலாம், இவர்கிட்ட சொன்ன விஷயத்த அவரு செஞ்சிடுவாரு, இதெல்லாம் சிம்பிள், நாங்க பார்க்காத விஷயமா? வானம் வானம் இல்ல இல்ல. ரப்பு அவனுடைய பொருத்தம் எதில் இருக்குது, மார்க்கம் என்ன சொல்லுது, ஷரியத் என்ன, இதை முற்படுத்துங்க. விசேஷமா வாலிபர்கள்ட்ட கேட்கிறேன், உங்களோட இன்ஃபுளுன்ஸையோ உங்களோட திறமைகளையோ பொறுமையோட உங்களோட வாழ்க்கையில நீங்க முன்னுக்கு போங்க, அல்லாஹ்வுடைய உதவியோட போங்க. வெளிரங்கத்துல மெட்டீரியல் எதையுமே தவறான விடயங்களுக்கு பாவிச்சிடாதீங்க, அல்லாஹ்வுடைய சோதனைக்கு காரணமாக அமையும். 2வது அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் அப்படின்றான். அல்லாஹ் என்ன தெரியுமா? அந்த வார்த்தைக்கு உள்ளத்துல மற்றவங்களை பத்திய கவலை. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் தீன் வரணுமே, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக கழியணுமே. குடும்பத்திலேயும் தான், எங்களோட உறவுகளிலேயும் தான், எங்களோட மஹல்லாலையும் தான், எங்களுக்கு வெளியில் உள்ளவங்கள்ட்ட தான், எல்லாரோட வாழ்க்கையிலும் தீன் வரணுமே. யாருமே கஷ்டத்துக்கு உள்ளாக்கப்படக்கூடாது, யாருமே அநியாயத்துக்கு உள்ளாக்கப்படாது என்ற அந்த குவாலிட்டி. அல்லாஹ் ஆச்சரியமான ஒரு சம்பவத்தை அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வீட்டில் இருக்கிறாங்க, ஒரு கூட்டம் வருது, ஒரு கூட்டம் வந்து தட்டுறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஓடி வாராங்க, அது திறந்தா கொஞ்சம் பேர் வந்து இருக்கிறாங்க. உடனடியாக கூப்பிட்டாங்க, உள்ள வாங்க உள்ள வாங்க. எல்லாரும் உள்ள வந்து உட்கார்ந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்கு உள்ளால போயிட்டு மனைவிட்ட சொல்றாங்க, மக்கள் கொஞ்சம் பேர் ஆட்கள் வந்திருக்கிறாங்க, விருந்தாளிகள், சாப்பிடுறதுக்கு என்ன இருக்குது, நாங்க அவங்களுக்கு ஒரு மாட்டை அறுத்து கொடுப்போமே, ஒரு மாட்டை அறுத்து கொடுப்போமே. உடனடியாக ஒரு மாட்டை அறுக்கிறாங்க, அதை அப்படியே ஆக்குறாங்க, கொண்டு வந்து முன்னால வைக்கிறாங்க. அல்லாஹு தஆலா இந்த விஷயத்த குர்ஆன்ல எங்களுக்கு சொல்லிட்டு கேட்கிறான், ஹல் அத்தாக ஹதீசு லைஃபி இப்ராஹிம், இப்ராஹிமுடைய அந்த கூட்டத்தாரினுடைய அந்த செய்தி உங்களுக்கு வரலையா? அவங்க சாப்பிடுறதுக்கு சொல்லக்கூடிய நேரத்துல அலா லா தஅகுலூன், சாப்பிடாம இருக்கிறீங்க, சாப்பிடாம இருக்கிறீங்க, சாப்பிடுங்க அப்படி சொல்லவும் இல்ல, சாப்பிடாம இருக்கிறீங்க, சாப்பிடாம இருக்கிறீங்க. அப்ப வந்தவங்க சொன்னாங்க, நீங்க எங்களுக்கு இவ்வளவு பெரிய விருந்த உபசாரம் எங்களுக்கு செஞ்சிருக்கீங்க, நாங்க சும்மா சாப்பிட இயலாது, நாங்க உங்களுக்கு ஏதாவது கூலிய தரோம், கூலிய தந்துட்டு தான் நாங்க சாப்பிடுவோம் அப்படின்னாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க கூலிய தாரதாக இருந்தா எதை தருவீங்க, எதை தருவீங்க? அந்த மக்கள் சொன்னாங்க, நீங்களே சொல்லுங்களே, நீங்களே சொல்லுங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான் விரிவாக, பிதாயா வன் நிஹாயா போன்ற கிதாபுகள்ல, தஃப்சீருடைய கிதாபுகள்ல இந்த சம்பவம் வருது. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன தெரியுமா சொல்றாங்க, சாப்பிடுறதுக்கு முன்னால பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி சாப்பிடுங்க, சாப்பிட்டு முடிச்சதுக்கு பின்னால அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்க. இப்ப அவங்களுக்குள்ளால பேசிக்கொள்றாங்க, அல்லாஹ் இவரை நண்பராக, அந்த நெருக்கத்துக்குரியவராக, எல்லாத்தையுமே விட்டு அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கத்துக்குள்ளவராக எடுத்துக்கொண்டிருக்கிறான் என்று சொல்றானே, 100க்கு 100 அதுக்கு தகுதியானவர் தான். இவர் அதுக்கு தகுதியானவர் தான். திருப்ப சொல்றாங்க, சரி சாப்பிடாம இருக்கிறீங்களே அப்படின்னு.
அந்த வந்த கூட்டம் சொன்னாங்க, இப்ராஹிம், நாங்க இத சாப்பிடுறதுக்கு இயலாது, எங்களுக்கு சாப்பிட இயலாது, நாங்க எல்லாருமே மலக்குமார்கள், அல்லாஹ் எங்களை உங்கள்ட்ட அனுப்பியிருக்கிறான், உங்களுக்கு more than 80 years உங்களோட துஆ, ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், ஒரு எனக்கு சாலிஹான புள்ளைய தாண்டு நீங்க துஆ செஞ்சு கொண்டிருந்தீங்களே, ஃபபஷ்ஷிரு பிகுலாமின் ஹலீம், அதே குவாலிட்டி சகிப்பு தன்மை உள்ள ஒரு பிள்ளைய உங்களுக்கு அல்லாஹு தஆலா தாரதுக்கு முடிவு செஞ்சிட்டான். அந்த சுபசோபனத்தை சொல்லிட்டு போக வந்திருக்கிறோம். தாங்கேலாத சந்தோஷம், புள்ள பாக்கியம் இல்ல, துஆ, இப்ப ரப்புடைய முடிவு புள்ள பாக்கியத்தை நாங்க தாரோம் உங்களுக்கு. எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு சந்தோஷம். ஓடி போறாங்க உள்ள போயிட்டு மனைவிட்ட சொல்றாங்க, அல்லாஹ் முடிவு செஞ்சிட்டான் பிள்ளை பாக்கியத்தை தாரதுக்கு. மரோ வந்தாங்க, எங்க போப்பா இருக்கிறீங்க, எங்க போப்பாக்குறீங்க? சொன்னாங்க, எங்களுக்கு டைரக்டான ஆர்டர் என்னண்டா, லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தார அழிக்க சொல்லி, நாங்க அந்த அழிக்கிறதுக்கு தான் போறோம். போற வழியில உங்களுக்கு இந்த சுபசோபனத்தை சொல்லிட்டு போகுமாறு அல்லாஹ் எங்களுக்கு கட்டளையிட்டான். அந்த போற வழியில இறங்கி நாங்க உங்கள்ட்ட இந்த சுபசோபனத்தை சொல்லிட்டு போறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படியான ஒரு மென்டாலிட்டி அண்ட் எமோஷன், அந்த எமோஷனை ஃபீலிங் பண்ணித்தான் பார்க்கணும். எங்களுக்கு அது சும்மா ஸ்டோரியா சொல்லும். புள்ள பாக்கியம், புள்ள கிடைக்க போகுது, எல்லாம் மறந்து அவ்வளவு சந்தோஷம் எப்படி இருக்கணும், அந்த எமோஷன் எப்படி இருக்கும், ஃபீலிங் எப்படி இருக்கும். ஆனா இந்த ஸ்டோரி கேட்கிறாங்க, அழிக்க போறீங்களா, லூத்துடைய கூட்டத்தை அழிக்க போறீங்களா, அது தாங்கேலா போயிட்டு. இதுதான் உண்மையான ஒரு மனிதனுடைய கவலை, சமூகத்தை பத்திய கவலை. எனக்கு புள்ள பாக்கியம் ஓகே, அதெல்லாம் இப்ப நீங்க போறீங்களே அழிக்கையே. அல்லாஹ் அத குர்ஆன்ல சொல்றான், வாக்குவாதம் செஞ்சது அந்த கூட்டத்தோட. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாக்குவாதம் என்ன தெரியுமா? சரி, நீங்க அழிக்க போறீங்க தானே, நான் சும்மா கேட்கிறேன், 50 பேர் இருக்கிறாங்க நல்ல ஆட்கள், எல்லாரும் அழிப்பீங்களா? இல்ல, அழிக்க மாட்டோம். 40 பேர் இருந்தா அழிக்க மாட்டோம். 30 பேர் இருந்தா அழிக்க மாட்டோம். 10 பேர் இருந்தா அழிக்க மாட்டோம். 5 பேர் இருந்தா அழிக்க மாட்டோம். இப்ப ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அந்த கூட்டத்துல ஒரே ஒரு மனிதர் தான் இருக்கிறாரு, நல்லவர், நல்லவர், அல்லாஹ் பயப்படக்கூடியவர், அல்லாஹ்வுடைய நெருக்கம் உள்ளவர். அப்ப அழிப்பீங்களா? ஒத்த இருந்தாலும் நாங்க அழிக்க மாட்டோம். அவதான் சொன்னாங்க, என்னுடைய சகோதரர் லூத் இருக்கிறாரு, அல்லாஹ்வுடைய நெருக்கமானவர், அது நபியாக இருக்கக்கூடியவர், அழிக்கவானுமே அந்த கூட்டத்தை, அந்த ஒத்தருக்காக வேண்டி அந்த கூட்டத்தை அழிக்கவானுமே, திருந்துவாங்களே, மாறுவாங்களே, நல்ல வழிக்கு வருவாங்களே. இப்ராஹிம், நீங்க சொல்றது சரிதான், ஆனால் அல்லாஹ்வினுடைய முடிவு அழிக்க சொல்லி நாங்க போறோம். அப்பதான் என்னால வேறொன்றும் செய்ய முடியாதே, எனக்கு இந்த அளவு வாக்குவாதம் செஞ்சு உங்களோட உங்களோட வாதத்தை நான் நிறைவேற்றினேன், ஒத்தர் இருந்தாலும் அழிக்க மாட்டோம் அப்படின்னு. ஆனா ரப்புடைய முடிவு அதுக்கங்கள் எனக்கு பேச இயலாது ஆண்டாங்க. அந்த கவலை கடைசி நேரம் வரையில எங்களோட உள்ளங்கள்ல சமூகத்தை பத்திய கவலை. யோசிச்சு பாருங்க, வீட்டுக்குள்ள மனைவிட்ட தொழுகை இல்ல, பிள்ளைகள்கிட்ட தொழுகை இல்ல, பிள்ளைகள்கிட்ட குர்ஆன் திலாவத் இல்ல, வீட்டுக்குள்ள இபாதத் இல்ல, பக்கத்து வீட்டுல அந்த வீடுகள்ல தீன் இல்ல, மார்க்கம் இல்ல. எங்கட மஹல்லால எத்தனை பேருடைய உள்ளங்கள்ல கவலை, எத்தனை பேர் அதுக்காக முயற்சி செஞ்சிருக்கிறோம், எத்தனை பேர் அதுக்காக நாங்க எங்களை கொண்டு போயிட்டு இருக்கிறோம், தியாகம் செஞ்சிருக்கிறோம். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு கிடைச்ச சந்தோஷமான செய்தியை கூட தலைக்கெடுக்கல்ல. சமூகத்துடைய அந்த கவலைய அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டான். ஒவ்வொரு மனிதனும் இந்த குவாலிட்டி உள்ளவர்களாக, மக்களை பற்றியுள்ள கவலைய உள்ளத்துல சுமந்தவர்களாக. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலையும் இன்றைக்கு எங்கட நாட்டுல விசேஷமாக
இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுடைய நிலைமையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா மிச்சமே கவலையான நிலைமைக்கு தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு வீடுகளிலும் உள்ளுக்கால இருக்கிறாங்க. இன்றைக்கு வாலிபர்கள் ட்ரக்ஸுக்கு எடிக்ட் ஆகி, வாலிப பெண்கள் ட்ரக்ஸுக்கு எடிக்ட் ஆகி ஸ்மக் பண்றாங்க. இன்னைக்கு வீடுகளுக்குள்ளால இருக்கக்கூடிய எத்தனையோ விதமான நிலைமைகள். நாங்க எத்தனை பேர் சமூகத்தை பத்தி கவலைப்படுறோம், ஊரை பத்தி நாங்க கவலைப்படுறோம், எங்கட வீட்டுக்குள்ள தீனை கொண்டு வரதுக்கு எத்தனை பேர் கவலைப்படுறோம். அந்த அல்லாஹ்விடத்துல அழுகிறது சமூகத்துக்காக வேண்டி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட இருந்த அந்த குவாலிட்டி ஒவ்வொருத்தருடைய கவலையும் உள்ளத்துல இருந்துச்சு. பின்னால அல்லாஹு தஆலா இன்னொரு இடத்துல உம்மத்னு சொல்றான். உம்மத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட ஒரு குவாலிட்டி தான் உம்மத் அப்படின்னு சொல்றது. அதுக்கு முஃபஸ்ஸிரூன்கள் ரெண்டு விதமான கருத்தை சொல்றாங்க. ஒன்று உம்மத்தோட இருந்தாங்க, சமூகத்தோட இருந்தாங்க. ஆச்சரியமான விடயம். இன்னைக்கு நிறைய பேருக்கு சமூகத்தை பத்தி யோசனையும் இல்ல, பள்ளி நிர்வாகிகளுக்கும் இல்ல, ஊர்ல உள்ள வாலிபர்களுக்கும் இல்ல, பிசினஸ் கம்யூனிட்டிக்கும் இல்ல, ப்ரொஃபஷனல்ஸுக்கும் இல்ல, எஜுகேட்டடுக்கும் இல்ல, இன்டலெக்சுவல்ஸுக்கும் இல்ல. பிரச்சனை வந்ததுக்கு பிறகுதான் யோசிக்கிறாங்க. ஒரு வாலிபரால முழு சமூகத்துக்கும் ஒரு கெட்ட பேர் வந்தோடனே எல்லாரும் உட்கார்ந்து கொண்டு பேசுறாங்க. அவர் எந்த ஊர், அந்த ஊர் நிர்வாகிகள் என்ன செஞ்சாங்க, அந்த ஊர்ல உள்ள பொதுமக்கள் என்ன செஞ்சாங்க, இன்டலெக்சுவல்ஸ் என்ன செஞ்சாங்க. இப்ப நாங்க டிஸ்கஷனுக்கும் ப்ரோக்ராமுக்கும் அத என்ன செய்யறது பத்தி என்ன நடந்த டிஸ்கஷன். மகள் கல்யாணம் முடிச்சிக்கிறாரு. கல்யாணம் முடிச்சா கொஞ்ச நாள் போனோன்னு பாக்குறாரு ட்ரக் அடிக்டட். இப்ப அதுல பாருங்களே, மகள் ட்ரக் அடிக்ட், மருமகன் ட்ரக் அடிக்டட், வீட்டுக்குள்ள வச்சு கொண்டு இருக்கிறதுக்கு இயலாம். யார் அது? எங்கட ஊரை சேர்ந்த வாலிபர் ஒருத்தர் தான். அப்ப எப்படி அவரு தெரியாது, வெளியில விலங்கல்ல. சரி, இப்ப நீங்க அந்த வாலிபருடைய விடயத்தில் என்ன கவனம் செலுத்துவீங்க, என்ன யோசிச்சீங்க? வாலிப வயதில் இருக்கிறதுல மோட்டிவேஷன், அவேர்னஸ், அந்த வாலிபரை பத்தி கவலைப்பட்டீங்களா? இப்ப வீட்டுக்குள்ளே வந்து சேர்ந்துட்டாரு. திருப்பி எங்களுக்கே தான் அடிக்கும். சமூகத்துடைய கவலை. உம்மத் ஒவ்வொருத்தட உள்ளத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 35 வயசாக இருக்கிற நேரத்துல அங்க மக்காக்குள்ளால யஹூதிகள் பேசிக்கொள்றாங்க. பாதுகாப்பு இல்ல இல்லையா, மக்கால பாதுகாப்பு இல்ல, பிரச்சனை, ஆட்கள் பொருட்கள் அபகரிச்சுட்டு போறாங்க. நாங்க என்ன சரி செய்யணுமே? அப்பதான் ஹலஃபுல் ஃபுதூல் சொல்லி ஒரு சங்கத்தை உருவாக்கினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 35 வயசு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சங்கத்துல போய் சேர்ந்து கொண்டாங்க. ஏன்? இந்த மக்கா வாசிகளை பாதுகாக்கிறதுக்கு, இங்க வரக்கூடிய பிரச்சனைகளை நாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து தடுப்போமே அப்படின்னு சொல்லி அந்த சங்கத்துல போய் சேர்ந்தாங்க. சமூகத்துடைய கவலை, வீட்டுல கவலையோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரு. வீட்டு கல்லேன் பாஞ்சு உட்கார்ந்து தீக்கிறாரு. யாரு? ஹஜ்ரத் எங்கட ஊர்ல உள்ள 3 பொடியமார் தான். எல்லாம் பாருங்களே, தூள் அடிக்கிற பொடியமார். அந்த அடிக்கிறதுக்கு முன்னால அந்த வாலிபர்ட விஷயத்துல கவலைப்பட்டு இருந்தா, அந்த அவேர்னஸ் பண்ணிருந்தா, அந்த வாலிபர்கிட்ட போயிட்டு வாங்களே, திருந்துங்களே, தொழிலாளியா மாறுங்களே, தீனோட இருங்களே அப்படின்னு சொல்லி இருந்தா, இப்ப வீட்டுக்குள்ள பாஞ்சோன்னு தான் யோசனை வருது. எனக்கு ஒண்ணும் தேவையில்ல, வாப்பா அப்பா அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்க எங்கட பாட்டுல இருப்போம். இப்ப மகள் சொல்றா, பாருங்களே மகன, இப்ப அப்பா கவலை வருது, என்ன செய்யறேன்னு தெரியாது. இப்ப மகனை என்னோட பேரப்புள்ளே காப்பாத்திட்டாங்களே, அழுகிறாரு. வயதுக்கு அந்த வரக்கூடிய நேரத்துல வாலிபர்களை நாங்க கவனிக்கிறது எங்கட மஹல்லா வாசிகளோட பொறுப்பு. வாலிப பெண்களோட விஷயத்துல கவலையான நிலைமை. போலீஸ் என்ன தெரியுமா கேட்கிறான், போலீஸ் இன்ஸ்பெக்டர் பூஜகத்துமா கட்டிய பள்ளிவல මුස්ලිම් තරුණ කට්ටියට දේශනා කරන්නේ නැද්ද? අයියේ පොලිස්පතිතුමා නෑ මේ බලන්නකො මුංගුව පාරේ ඇවිදින හැටි, රැතිස්සේ යන හැටි, කිසිම එකෙක් ගාව ලයිසන් නෑ, හෙල්මට් නෑ, කෑකෝ ගහගෙන යන එක පල්ලිවල දේශනා කරන්නකො. ඉපින நேரத்துல අපි පල්ලිවල දේශනා කරනවා තමයි පොලිස්පතිතුමා. නමුත් පැය 27 පිටිපස්සෙන් ඉඳගෙන වැවල කරගෙන ගහන්න බෑනේ. දෙමෝපියන් ගෙදර ඉන්න දෙමෝපියන් තමයි මේක බලන්න ඕනේ. வீட்ல இருக்கிற அம்மா அப்பா, வீட்ல இருக்கிற அந்த பொறுப்பு அவங்கட. புள்ள எங்க போறாரு எங்க வாரு கவலைப்படுறது. இது சமூகத்துல நான் கொண்டு வந்து நிர்வாகிகளுக்கு கீழால
இருக்கணும். அவங்கள வழி நடத்தக்கூடிய ஒரு கூட்டம், வாலிபருடைய கூட்டம் இருக்கணும். ஒவ்வொரு நான் இது அந்த தலையங்கம் அல்ல, எங்கட எஜுகேஷனுடைய சைடு இருக்குது, மார்க்கத்துடைய சைடு இருக்குது, எங்கட பெண்களோட விசேஷமாக நான் கவலையோட சொல்றேன், மிச்ச கவலையோட சொல்றேன். இன்னைக்கு நாங்க எங்க இருக்கிறோம் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு டிவோர்ஸுடைய விகிதாசாரத்தை பார்த்தா பயங்கரமாக இருக்குது. அல்லாஹ் மீது ஆணையாக சொல்றேன், நேத்து ஒரு முக்கியமான இடத்திலிருந்து கோல் என்ன ஹஜ்ரத், இந்த வாரத்துல நீங்க ஜும்மாக்கு வரையிலுமா, எங்களோட இந்த கிழமைக்குள்ளால 3 டிவோர்ஸ், யங் செட்ஸ் 3 டிவோர்ஸுடைய விகிதாசாரம் கூடிக்கொண்டே பெய்து கொண்டிருக்குது, பயங்கரமாக இருக்குது. உம்மா வாப்பாக்கும் கணக்கில்ல, நிர்வாகிகளுக்கும் கணக்கில்ல, சமூகத்தில் உள்ளவங்களுக்கும் கணக்கில்ல. யோசிச்சு பாருங்க எங்க போகும் அப்படின்னு சொல்லி. இப்ப நாங்க அதுக்கு என்ன முடிவெடுத்து இருக்கிறோம், என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம்? சமூகத்தை பாதுகாக்க உம்மத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, ஒவ்வொருத்தரும் கவலைப்படுங்க, வாலிபர்கள் கவலைப்படுங்க, பெண்களை கவலைப்பட வைக்குங்க. நிர்வாகத்தை கீழால பெண்களுடைய மகரம் பேணி நடக்கக்கூடிய ஒரு குரூப்பை உருவாக்குங்க. அவங்களின் மூலமாக வயதுக்கு வந்த வாலிப பெண்கள் இருக்கிறாங்க, இன்னைக்கு வயதுக்கு வர இருக்கிறாங்க, திருமணம் முடிக்க இருக்கிறாங்க, அந்த வீட்டுல குடும்ப வாழ்க்கை வாழ்றாங்க, பிள்ளைகளை வளர்க்கிறாங்க. நான் முந்தநாத்து இந்த ஸ்கூல்ல ப்ரோக்ராம் உண்டு, கிறிஸ்டியன் ஸ்கூல்ல ப்ரோக்ராமுக்கு போயிருக்கிறேன். அப்ப பிரின்சிபல் என்னோட சொல்றாரு, பிரின்சிபல் சொல்றா தவ தவச தெண்டகோ அப்பே டீச்சர்ஸ்ல ப்ரோக்ராம் கரண்டோனே அவேர்னஸ் கரண்டோனே අනිවාර්යෙන් මම එන්නම්. අප නිතරම சொல்றா අපේ තරුණ ගෑන් ළමයි දැන් ඉස්කෝලවල උගන්වන්න එනවා, කිසිම එක්ස්පීරියන්ස් නැහැ, කිසිම දෙයක් නැහැ. ළමයින්ගේ හිත රිද්දවලා ළමයින්ව ඉස්කෝලටත් ගන්න එන්න බැරි වෙන තත්ත්වයට තමයි ටීචර්ස්ලා දැන් හැසිරෙන විදිහ. මේ කට්ටියට මොනවද කරන්න කියලා තේරෙන්නේ නැහැ. ගෙදර ගියාම අම්මලාට අවෑනස් කරන්න ඕනේ, பேரண்டிங் இல்ல. யாரு இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு சைக்காட்ரிக்கும் சைக்காலஜிஸ்டும் கவுன்சிலர்ஸலும் இன்றைக்கு அங்கல தெரபிஸ்டலும் அவங்கள்ட்ட தான் என்னன்னா அங்க தான் கொண்டு போறேன். உம்மா பாப்பாக்கு இன்னும் அந்த பேரண்டிங் உடைய ஸ்கில்ஸ் இல்ல. ஸ்கூல்ல அவங்க போயிட்டு தாங்க படிச்சு கொடுக்கறாங்க, அவங்கள்ட்ட இன்றைக்கு தெரியல. இப்ப அந்த புள்ளகளோட வாழ்க்கை இதெல்லாம் யாரு கவலைப்படுறது? சமூகத்துல பிரச்சனை வந்தோடனே அந்த பிரச்சனைக்கு பின்னால் ஓடி இருக்கிறதா? கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, மிக மிக தலைக்கு நாங்க எடுத்து செயல்பட வேண்டிய ஒரு விடயத்தை தான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உம்மத்தாக இருந்தாங்க, பார்த்தாங்க எங்கெங்க என்னென்ன பிரச்சனை, அந்த மாதிரி அதை அப்ரோச் பண்ணினாங்க. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, அடுத்தது அல்லாஹு தஆலா மிக முக்கியமான ஒரு பண்பை சொல்றான், முனீப் அப்படின்றான். முனீப் அப்படின்றா என்ன சப்ஜெக்ட் வந்தாலும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புறது, யார்ட்டையும் கையேந்துறது இல்லை, எவன்டையும் கையேந்துறது இல்லை, எவன்டையும் கையேந்தவானம். அல்லாஹ்ட்டே அழுங்க, தஹஜ்ஜுல அழுங்க, உங்களோட 5 நேர தொழுகையில அழுங்க, எல்லா பிரச்சனையும் ரப்பிட்டே சொல்லுங்க. கஷ்டமா வறுமையா சிரமமா எவன்டையும் தலை குனியவானம். அல்லாஹ் கேட்கிறான், என்கிட்ட வாரவங்க யார் இருக்கிறாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், மிஸ்ருக்குள்ள என்டர் ஆகுறாங்க, எஜிப்டுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. என்டர் ஆவத்திலே மனைவி பக்கத்துல, எஜிப்ட்ல அந்த நேரத்தில் இருந்த அரசன் நீக்கிறானே படு மோசமான ஒருவன். அவனுக்கு நியூஸ் போகும், ஒரு பெண் வந்திருக்கிறா, ஒருவருடைய மனைவி அழகான பெண் அப்படின்னு வேலையாட்களை அனுப்பி அந்த பெண்ணை பிடிச்சிட்டு போயிட்டு தவறாக நடந்துட்டு அனுப்பிடுவான். இது அவன் பழக்கம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட மனைவி யாரு தெரியுமா? ஹஜ்ரத் சாரா. ஹஜ்ரத் சாரா யாரு தெரியுமா? அதுக்கு முன்னாலேயும் அல்லாஹ் அப்படியான ஒரு அழகான பெண்ணை படைக்கல, கியாமம் வரை அல்லாஹ் அப்படியான ஒரு பெண்ணை படைக்க போறதும் இல்லை. அவ்வளவு அல்லாஹ் அழகா கொடுத்திருந்தான் ஹஜ்ரத் சாராவுக்கு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனைவி. உலமாக்கள் எழுதுறாங்க அவ்வளவு அழகு. எப்படி இருக்கும் அந்த நேரத்தில்? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வேலையாட்கள் வந்து பிடிக்க பாக்கத்துல சொன்னாங்க, இது என்ற சகோதரி. ஏண்டா மனைவி என்று சொன்னதான் பிடிச்சிட்டு போறது, சகோதரிந்தா பிடிச்சிட்டு போறது இல்ல. ஆனா திருமணத்துக்கு முன்னால சகோதரியா இருந்தா இது லாஜிக்ல பதில் சொன்னாங்க, இது என்ற சகோதரி இருந்தாலும் அவனோட அழக தாங்கிறதுக்கு இயலாது, பரவாயில்ல அப்படின்னு பிடிச்சிட்டு போறாங்க. பிடிச்சிட்டு போனா இங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு எவ்வளவு தடமாட்டம் இருக்கணும், எவ்வளவு பிரச்சனை இருக்கணும். மனைவிய பிடிச்சிட்டு போறார் தவறான ஒரு செயலுக்காக வேண்டி. அப்ப எங்கட அந்த உள்ளம் எப்படி இருக்கும், எமோஷன் எப்படி இருக்கும்? சும்மா சிம்பிளா பிள்ளைக்கு சுகம் இல்ல பாருங்க, முழு குடும்பமும் ஹாஸ்பிட்டல், அல்லாஹு அக்பர். சும்மா ஒரு தடுமலுக்கு
சுமரு காய்ச்சலுக்கு, சுமரு நோய்க்கு, வீட்டுல பதட்டம், வீட்டுல பெண்கள் தலைக்கீழான ஒன்றும் இல்ல, சளி, பிள்ளைக்கு இருமல், கக்கல், நிம்மதி இல்ல, நோயிண்டா இன்றைக்கு மனுஷன் பயந்து சாகக்கூடிய ஒரு நிலைமைக்கு வைத்திருக்கிறான். ஏன்? ஒரு பிரச்சனை, கடன் பிரச்சனை, ஏதாவது ஒரு இன்சிடென்ட், நிம்மதி இல்ல வீட்டுக்குள்ள. ஒரு முறை நான் வந்துட்டீங்கிறேன், ஒரு வீட்டுல அழுகுறாங்க. நான் நினைச்சேன் மையத்து நினைச்சேன், நாங்க யார் மௌத்து அப்படின்னு. மகான் ஏலவல்ல ஃபெயில் ஆகி எல்லாரும் சேர்ந்து அழுகுறாங்க. மகான் ஏலவல்ல ஃபெயிலுக்காக அழுகுறாங்க. ஆச்சரியமா இருக்குது. எங்க சமூகத்துடைய நிலைமை எங்க இருக்கிறாங்கன்னு தெரியாது. இன்னைக்கு எங்கட ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல கைய வச்சு கேளுங்க, நான் எந்த ஒரு பிரச்சனைக்கு எதை நான் முன்னோக்குறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹு அக்பர் தக்பீர கட்டுறாங்க, ஒண்ணும் இல்ல. ரப்பின் பக்கம் வாலிபர்களே நல்லா கேட்டுக்கோங்க. பிரச்சனைகளுக்கு தீர்வு காசு இல்ல, பிரச்சனைகளுக்கு தீர்வு எங்கட கூட்டாளி மாறல்ல, எங்கட கஷ்டங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு எங்கட இன்ஸ்ட்ருமெண்ட், எங்கட மெட்டீரியல் அல்ல, ரப்பு தான் அல்லாஹ். அவனின் பக்கம் திரும்புற மென்டாலிட்டியை ஓலவல்ல இருந்தே உருவாக்குங்க, ஏலவல்ல உருவாக்குங்க. உங்களோட படிக்கிற வயசுல இருந்தே ரப்பின் பக்கம் திரும்புற அந்த மென்டாலிட்டியை உருவாக்குங்க. அல்லாஹ் தான், யாரும் இல்ல. ஓவர் திங்கிங் எனக்கு ஆச்சரியமா இருக்குது. வாலிபர்களுக்கு சிசபேனியா, ஹெலூசினேஷன், டிலூஷன், டிமென்ஷியா. அல்லாஹ் அக்பர். வாலிபர்களுக்கு இந்த வாலிபத்தில் என்ன மனநோய்? ஓவர் திங்கிங். பாவிக்கிற டேப்லெட், மூடு ஸ்டெபிளைசர், பென்சோடைசபின், அந்த 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 பயங்கரமான தூக்கத்தை கொண்டு வரக்கூடிய டேப்லெட். ஏன்? ஓவர் திங்கிங். போகாதீங்க, ரப்பிக்கிறான், அல்லாஹ் இருக்கிறான், பயப்படாதீங்க. இங்க மனைவியை பிடிச்சிட்டு போறாங்க, அல்லாஹு அக்பர். அப்படியே போனா அங்க மனைவிய பாருங்க, மனைவிய. இப்ப அரசன் பேசுறான் இல்ல, போறான் பாயிறான் அந்த பெண் மீது, சாரா மீது. வீட்டுக்குள்ள பெண்களுக்கு தர்பியத்தை கொடுக்கணும். இன்றைக்கு வீடுகள்ல பெண்கள்கிட்ட தீன் இல்ல, உம்மட்ட தீன் இல்ல, மகள்மார்ட்ட தீன் இல்ல, தாத்தட தீன் இல்ல, தங்கச்சிட தீன் இல்ல. அதான் எல்லா பிரச்சனையும் காரணம். பெண்கள்கிட்ட தீன கொடுங்க. சந்தர்ப்பமே, சூழ்நிலையே என்ன செய்ய ஹஜ்ரத் சாரா இருக்கல்ல. ஹஜ்ரத் சாரா, யா அல்லாஹ், உனக்கு தெரியும் நான் எவ்வளவு பெரிய பத்தினித்தனமான பெண். ஒரு அந்நிய ஆணுடைய விரல் கூட என்ற வாழ்நாள் என்ற மேல பத்தில்ல. நிப்பாதுகாரு, நிப்பாதுகாரு. அந்த மென்டாலிட்டி கேவலமா இல்ல. இன்றைக்கு எங்க முஸ்லிம் பெண்களை பாருங்க, ஸ்டேஜ்ல போயிட்டு கொண்டு இன்றைக்கு அவார்ட் வாங்குறதும், அவங்களோட கிராஜுவேஷன் செரமனியில போயிட்டு அந்நியவங்களோட நின்று கொண்டு போட்டோ எடுக்கிறதும், பாப்பமார் கீழிக்கு வந்து பார்த்து கொண்டிருக்கிறதும் எவ்வளவு பெரிய கேவலமான நிலைமைகள். ஒரு சொட்டு உள்ளத்துல ஒரு ரப்பு பார்த்து நிற்கிறான், மகள் யாரோட நிற்கிறாள், யாருக்கு முன்னால நிற்கிறாள். எத்தனை பேர் உள்ளங்கள்ல கால இந்த மகளை நான் எந்த ஒழுக்கத்தோட வளர்த்திருக்கிறேன். கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு மாப்பிள்ள பாக்குறாரு, பொண்ணு சரியில்லை, பொம்பளை புள்ள சரியில்லை, வைஃப் சரியில்லை, அடுத்தது முடிக்கிறார், அதுவும் சரியில்லை. இவர் நினைக்கிறாரு எல்லாம் ப்ரொடக்ட் அப்படி அப்படி வரணும், ஒழுங்கான 100% பெர்ஃபெக்டான ஆள் வரணும். இல்ல, கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு மனைவிக்கு தீன கொடுத்து அவளை வழி நடத்துறதுக்கு எத்தனை மாப்பிள்ளமார் இருக்கிற மாப்பிள்ள மாட்ட நான் கேட்கிறேன். சரியில்லை, டிவோர்ஸ் பண்ணணும், இவள் வாழ வேண்டிய வாழ்க்கையில எத்தனை பேரை சொல்ல போறீங்க, எத்தனை பேரை சொல்ல போறீங்க? என் மனைவி இவள்கிட்ட என்ன தன்மைகள் இருக்குது, நான் இவளை மோட்டிவேட் பண்ணணும், அவேர்னஸ் பண்ணணும், அல்லாவுக்கு பயந்து பக்குவமா நடக்கக்கூடியவளா மாற்றணும். எத்தனை வாலிபர்கள் நாளைக்கு அல்லாத பதில் சொல்லிக்கும். எடுத்ததுக்கெல்லாம் டிவோர்ஸ் இல்ல, எடுத்ததுக்கெல்லாம் வானம் சொல்றதல்ல. நீங்க என்ன முயற்சி செஞ்சீங்க உங்களோட வயசை மாத்துறதுக்கு, திருத்துறதுக்கு, அந்த குவாலிட்டிஸ்ல இருந்து அதிலிருந்து வெளியில கொண்டு வந்து நல்ல பண்பாடுள்ள மனைவியா மாத்துறதுக்கு? இது ஈச் அதர் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஆபரேட் பண்ற அந்த நிலைமை. எத்தனை பேரண்ட்ஸ் வீடு நான் சரியில்லையா விட்டுட்டு வா, நாங்க வேற ஒன்றை முடிப்போம். இன்னைக்கு பேரண்ட்ஸ் கொடுக்கிற ஐடியா யோசிச்சு பாருங்க. வீட்டுக்குள்ள பெண்களுக்கு தீன கொடுங்க, பாதுகாப்பாங்க, போற இடங்கள் எல்லாம் பாதுகாப்பா இருப்பாங்க. அங்க அதுல சாரா, யா அல்லாஹ், வெளிரங்கத்துல ஒரு மெட்டீரியலும் இல்ல, கை போகுது. தஃசீருடைய உலமாக்கள் சொல்றாங்க, கை கால் எல்லாம் பலக போல ஆகிருச்சு, பலக போல ஆயிருச்சு, பூமி பிடிச்சிருச்சு. கத்துறான், ஒரு பேய கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க,
ஒரு சூனியக்காரிய கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு கத்திட்டு சொல்ற, எனக்கு ரிலீஸ் பண்ண சொல்லி நீ இப்ப கேட்டதை சொல்லி கேளு. மர்வா சொல்றாங்க ரிலீஸ் ஆகுது. மர்வா பாயிறான். மர்வா பதுவா அந்த துவா மர்வா அல்லாஹ்வுடைய சோதனை. மர்வா கிட்டத்துக்கு பின்னால அவன் சொல்றான், எனக்கு வானம் கொண்டு போங்க கொண்டு போங்க. அவள்ட மார் அரசண்ட மகள் தான் ஹாஜர். ஹாஜர் அழகான பெண், ஹதியாவா கொடுத்து அனுப்பினாங்க. எல்லாம் எடுத்துட்டு போனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்க தொழுகையில நிக்கிறாங்க, சலாம் கொடுக்கறாங்க. சலாம் வந்து சொல்றாங்க, மனைவி தெரியுமா அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன தெரியுமா சொன்னாங்க, ஒன்று சொல்லவான, நீங்க இங்கிருந்து போனீங்க தானே, போகும் பொழுதே அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் மத்தியில் இந்த திரையை அகட்டி முழு விஷயத்தையும் எனக்கு காட்டி கொண்டிருந்தான் அல்லாஹ் அப்படின்னா. கண்ணியமான அன்பான சோர்ல நாங்க ரப்பின் பக்கம் போகல. இன்னும் எங்களுக்கு இன்றைக்கு மெட்டீரியலும் இந்த பொருட்களும் காசும் சொத்துக்கு பின்னாலதான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதனாலதான் நாளுக்கு நாள் பிரச்சனை. எனக்கு தந்த டைம் முடிஞ்சிருச்சு. இதுக்கு பின்னாலேயும் அந்த பாலிட்டிக்ஸ் இருக்குது. கண்ணியமான அன்பான சோதரில் நாங்க அந்த இந்த மாதங்கள்ல அந்த பிராக்டிஸ் எடுத்து அந்த குவாலிட்டி உள்ளவங்களாக எங்களை மாற்றிக்கொள்றதுக்கு நாங்கள் முயற்சியோம். அல்லாஹு தாலா நம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானா. நிலைமைகளை சீராக்கி தந்தருள்வாயாக. பாவங்களை மன்னித்தருள்வாயாக. இரவேல பகலில் நடக்கக்கூடிய அனைத்து பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், இந்த வாழ்க்கையில ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நீ நெருக்கமான உன்னுடைய நெருக்கத்துக்குரியல ஆக்கினதை போல எங்களையும் அந்த நெருக்கத்தை உண்டாக்கிறியா அல்லாஹ். நல்ல பண்புகளை தாயா அல்லாஹ். அவர்களுக்கு கொடுத்த அந்த உயர்ந்த சிபத்துகளை பண்புகளை தாயா அல்லாஹ். உன்னின் பக்கமே நெருங்கக்கூடியவர்கள் ஆக்கிறியா அல்லாஹ். எல்லா நிலையிலும் எங்களுக்கு உதவி செஞ்சருள்வாயாக. முழு உலக முஸ்லீம்களோட பாவங்களை மன்னித்தருள்வாயாக. விசேஷமாக முஸ்லீம்கள் எங்கெங்கெல்லாம் தாக்கப்படுகிறார்களோ, விசேஷமாக கஸால எங்களோட முஸ்லீம்களுக்கு விடுவை உண்டாக்கிறியா அல்லாஹ். சுதந்திரத்தை கொடுத்துறியா அல்லாஹ். ஒன்றும் அறியாத பச்சளம் குழந்தைகள் அல்லாஹ்வோட வாழ்க்கையில யா அல்லாஹ் எல்லா விதமான நல்ல நிலைமைகளை சூழல்களை நீயே உருவாக்கிடுவாயா. எல்லா நிலையிலும் உதவி செஞ்சருள்வாயாக. விசேஷம் எங்களோட நாட்டிலும் யா அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு யா அல்லாஹ் முழுமையான பாதுகாப்பு, முஸ்லீம்களுக்கு மார்க்கத்தோட தீனோட வாழ்றதுக்குரிய சுதந்திரத்தை உண்டாக்கி தந்தருள்வாயாக. எல்லா விதமான ஹலாலான ஹாஜத்திலையும் நிறைவேற்றி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் உள்ளங்கள் இருக்கக்கூடிய எல்லா தேவைகளையும் நீ அறிந்தவன், அனைத்தையும் எங்களுக்கு நிறைவேற்றி தந்தருள்வாயாக. ஈமானோடே வாழ்ந்து ஈமானோடே மரணிக்கக்கூடிய நல்ல கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பாயாக. ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.